கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்பப் போகிறார். வேதம் சொல்லுகிறதை போல, சங்கீதம் 65:11 சொல்லுகிறதை போல, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன், அதன் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுவேன் என்று சொன்னது போல இந்த மாதத்தை நன்மையினால் முடிசூட்டப் போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த மாதத்துக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது தேவன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 85:12, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவர். நம்முடைய தேவனுக்கு நன்மை மட்டும்தான் செய்ய தெரியும், தீமை செய்ய தெரியாது. ஆனால் அதே இது பிசாசுக்கு நன்மை செய்ய தெரியாது, பிசாசுக்கு தீமை தான் செய்ய தெரியும். ஒருவேளை இந்த 7 மாதமாக உங்கள் வாழ்க்கையில் தீமை உங்களை பின்தொடர்ந்திருக்குமே, ஆனால் இந்த 8வது மாதத்தில் நன்மை உங்களை தொடரும்படி கர்த்தர் செய்ய போகிறார். யாரெல்லாம் என்னென்ன நன்மைகளை எதிர்பார்த்தீங்களோ அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொன்னால் சொன்னது தான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். யாருக்கு கர்த்தர் தருவார்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 84 வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். அப்போனா உத்தமமாக நடக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நன்மையை கட்டாயம் கர்த்தர் என்ன செய்வா? கொடுப்பா. எனக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, இதுவரைக்கும் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருந்த ஆண்டவரே, நன்மையினால் என்னை நிரப்பும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த 8வது மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்ட போகிறார். நீங்கள் என்னென்ன நன்மை உங்கள் வாழ்க்கையில் இல்லையோ அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். முழு வேதாமத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நன்மையை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். பைபிளில் ஒரு உத்தமனை பார்க்கும் பொழுது யோபு முதல் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஊஸ் என்னும் தேசத்தில் ஒரு மனிதன் இருந்தான், அவர் உத்தமன். அறிமுகமாகும் பொழுது அந்த யோபுவை குறித்து உத்தமன். யோபு முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிசாசினிடத்தில், சாத்தானிடத்தில் தேவன் சொல்லுகிறான், என் தாசனாகிய யோபு உத்தமன். இப்போ இந்த பிசாசு யோபுவுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் அவன் உத்தமனாக இருந்தபடினால அவனுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சார். பிசாசு தீமை செய்யணும்னு நினைக்கிறான், பலவிதமான தீமைகளை செய்தான். ஆனாலும் யோபு தன் உத்தமத்திலே உறுதியாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறான். யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யோபுனுடைய மனைவி சொல்லுகிறார், இன்னும் உடைய உத்தமத்தில் இருப்பீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விட்டோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுத்தார். யோபு 42:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபுவுக்கு முன் இருந்த நன்மைகளை காட்டிலும் யோபுக்கு பின் இருந்த நன்மை 2 மடங்கு இருந்தது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2 மடங்கு
கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்பப் போகிறார். வேதம் சொல்லுகிறது, சகரியா 9:12 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மும்பையில் பரேல் என்கிற ஒரு பகுதி, அங்கே இருக்கிற மெத்தடிஸ்ட் சர்ச்சில் மிஸ்ஸரி தரிசன முகாமிற்காக கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கு நான் போயிருந்த பொழுது ஒரு தாயார் 3 நாளும் அந்த மிஸ்ஸரி தரிசன முகாம் முடிந்த உடனே அந்த மேடையின் அருகாமையில் வந்து நிற்பார்கள். மிஸ்ஸரி தரிசன முகாமில் ஹீலிங்காக, சுகத்திற்காக யாரும் பேசுவதே இல்லை, யாரும் ஜெபிப்பதும் இல்லை. ஆனால் அந்த சகோதரி எனக்கு எதற்காக நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ஒருவேளை மராட்டியா இல்லை ஹிந்தியா தமிழா எனக்கு தெரியல. ஸோ 3 நாள் மீட்டிங் முடிஞ்சிச்சு. 4வது நாள் அதிகாலை வேளையில் எனக்கு ஃப்ளைட்டு. அதிகாலை வேளையில் நான் கதவை திறந்து வாரேன். என்னுடைய ரூமுடைய வாசலில் அந்த சகோதரி நிற்கிறாங்க. நான் என்ன சகோதரின்னு கேட்டேன். இல்லை பிரதர், விடிய காலத்துலேருந்து நிற்கிறேன், எப்படி நீங்கள் வெளியே வருவீங்க, உங்களை பார்த்து ஜெபிக்கணும். நான் தமிழ் அவங்க சொன்னாங்க, எனக்கு திருமணமாகி 13 வருடங்கள் ஆகிறது, குழந்தை இல்லை. என் கணவர் உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரே மகன். என் கணவர் நல்ல ஒரு கணவர். என்னுடைய அத்தை மாமா ரொம்ப நல்லவங்க. இப்போ அவங்க 3 பேரும் பயப்படுறாங்க, சந்ததியே இல்லாமல் போயிடுமோ, குடும்பமே அழிஞ்சிருமோ. அதனால் அவங்க கேட்குறாங்க, வேறொரு திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு நீ கையெழுத்து போடுன்னு சொல்ல. உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு தான் நான் அந்த 3 நாள் இருந்தேன். எனக்கு என்ன சொல்வதென்று புரியலை, என்ன செய்வதென்று சொல்லி தெரியலை. கையில் பேக் இருக்குது, இடது கையை வச்சு ஜெபம் பண்ணேன். சகோதரி, கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார், இரட்டிப்பான நன்மையை தருவார். ஆண்டவருடைய கிருபையினால் 3 மாதம் கழித்து எனக்கு ஃபோன் வந்தது. 13 வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவாக கர்த்தர் உதவி செய்தார். 10 மாதத்துக்கு அப்புறம் கர்த்தர் ஒரே பிரசவத்தில் 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். 2 வருடம் கழித்த பின்பு தாராபி நல்ல மேய்ப்பன் ஆலயத்திற்கு நானும் என் மனைவியும் சென்ற பொழுது அந்த சகோதரி கணவர் 2 பேர் வந்தாங்க, 2 கை குழந்தையோட. இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தின்படியே கொடுத்தார். சங்கீதம் 34:10, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைந்து போவது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைந்து போவது இல்லை. இந்த புதிய மாதத்தில் உங்களை நன்மையினால் நிரப்ப போகிறார். குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். என்ன நன்மைக்காக நீங்கள் காத்திருந்தீங்களோ அந்த நன்மை இந்த மாதத்தில் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். நட்சத்திரத்தை போல எண்ண முடியாத ஆவிக்குரிய நன்மைகள், கடற்கரை மணலை போல எண்ண முடியாத சரத்திற்குரிய நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்திற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கால் எடுத்து வைத்திருக்கிற உடைய அன்பு பிள்ளைகள் உடைய கரம் தொடட்டும். தொட்டாசீர்வதிச்சிருங்கப்பா, தொட்டாசீர்வதிச்சிருங்கப்பா. நன்மையினால் நிரப்பிடுங்க, நன்மையினால் முட்டி சுட்டிருங்க. இவர்கள் எதிர்பார்த்த நன்மை இவர்களுக்கு கிடைக்கட்டும், இவர்கள் விரும்பின நன்மை கிடைக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென்.